ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சூப்பரான சீரக சம்பா பிரியாணியும் சிக்கன் பிரியாணி இது எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு இதில் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, அதே மஷ்ரூம்னா மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க, வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் எது வேணாலும் நாங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1/2 kg சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு அதே தான் குவான்டிட்டி மெஷர்மெண்ட்ஸ் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸோ அது அந்த சிக்கனாக அது அதுதான் மாறுமே தவிர மற்றபடி ப்ராசஸ் ஒன்று தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 1/2 kg ரைஸை வந்துட்டு நான் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes கைடாகவே வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு 1/2 hourனது கால்குலேட் ஆகும். மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ரைஸை வந்துட்டு எந்த ரைஸ் செஞ்சாலும் சரி ஒரு 1/2 hour ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் 1/2 hourக்கு முன்னாடியே அதை வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும் என்ன செய்யறதை பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ குக்கரை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிப்போம். ஒரு 100 ml கிட்ட ஆயில் மட்டும் விட்டுப்போம். நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வேணுனாலும், இல்லை லாஸ்ட்டாக ஊற்றினாலும் உங்களோட சாய்ஸ். நான் கீ யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு கீ வந்து பிடிக்கிறது பர்சனலாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூ அன்னாசி பூ வச்சுருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, சின்னதாக ஒரு மராத்தி முக்கு, 3 லவங்கம், சின்னதாக ஒரு ஜாதி பச்சடி ப்ளஸ் 3 பேர் ஏலக்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். ஸோ மொத்த ஸ்பைசஸே நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் காஞ்சதும் இதை போட்டுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்து நமக்கு வெடிச்சிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆனியன் போட போகிறோம். ஆனியன் இந்த இடத்துல நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சின்ன வெங்காயம், ஜீரக சம்பந்தனால சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் கிட்டையும், பெரிய வெங்காயம் ஒரு 50 கிராம் கிட்டையும், 2 சேர்த்து 150 கிராம் கிட்ட யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அப்போ தான் பிரியாணி வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் ஒரு லாங் டைம் பீரியட் லைக் 8 hours கிட்ட கூட உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை வந்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆனியனை வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வருவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பிரியாணி வந்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். லைட் கோல்டன் ப்ரௌன், நான் சொன்ன மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நமக்கு ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இது போய் 2 பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு இதை நம்ம மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகாய்ன்றது போதுமான அளவுக்கு. ஸோ இந்த 2 பச்சை மிளகாய் இது போட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டாக குக் பண்ணி விடுவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இது வந்துட்டு நல்லா சவக்கட்டுவோம். ஏன்னா இப்போ போட்டதும் பச்சை மிளகாயும் ஆனியன் வந்துட்டு நமக்கு ஈக்குவலாக குக் ஆகிடும். ஸோ அதை பற்றி கவலையும் கிடையாது. இது 2மே நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் வந்துட்டு நல்லாவே சவந்துட்டு. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதாவது சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ லைட்டாக இதை அப்படியே இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆகி வரும். ஏன்னா ஆயிலில் போட்டால் தான் அதோட கலர் வந்துட்டு நமக்கு ரீட்டைன் ஆகி எல்லாத்துக்குள்ளேயும் பிளண்ட் ஆகி வரும். ஸோ இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வரும். கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம நார்மலாக குஸ்கா ரைஸ் செய்யும்போது 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம 3 ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா சிக்கன் போட போகிறோம். ஸோ இதையும் இது கூடவே போட்டுருவோம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அது கரெக்டாக இருக்கும். கிராமில் சொன்னால் ஒரு 50 கிராம். ஸோ இதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி. ஸோ மல்லி இலையை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இதில் லீப் மட்டும் தான் இருக்கும், நான் ஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணலை. வீட்டில் செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி இலையை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ இதையும் இது கூடவே ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், லைட்டாக அப்படியே குக்காக வருவோம். ஸோ தக்காளி வந்துட்டு இப்போ போடக்கூடாது, நான் சொல்கிறேன் என்ன டைமில் போடணுங்கிறத. ஃபஸ்ட்டு இது அப்படியே லைட்டாக குக் ஆகட்டும். இப்போ வந்துட்டு இந்த மல்லி புதினா வந்துட்டு நல்லா குக் ஆகணும். ஸோ இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு எல்லாமே குக் ஆகிருக்குன்னு மசாலா. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு டொமேட்டோ. ஸோ 100 கிராம் டொமேட்டோன்றது கரெக்டாக இருக்கும் 1/2 kgக்கு. ஏன்னா நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஷியோ தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தக்காளி வந்துட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா வந்துட்டு லைட்டாக நமக்கு கொதிக்கட்டும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தக்காளி பழம் வந்து லைட்டாக கொலையட்டும். ஸோ இந்த டைமில் ஒரு 10 கிராம் அளவு சால்ட் மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஏன்னா 10 கிராம் போட்டுட்டு நம்ம எப்படின்னு மசாலா டெஸ்ட் பண்ணிட்டு போட தான் போகிறோம். ஸோ அதனால் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன், அதாவது 1/2 kg சிக்கன் யூஸ் பண்ண போகிறோம். 1/2 kgக்கு 1/2 kg. ஸோ சிக்கனை மட்டும் இது கூட பேக் பண்ணிப்போம். சிக்கன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மீடியம் சைஸில் கறி கட்டு சைஸ் வாங்கினா வீட்டில் குக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கன் வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போனால் லைட்டாக ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்து இது அந்த லைட்டாக மேலே மட்டும் குக் ஆகிற அளவுக்கு பார்த்துப்போம். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே கொஞ்சமாக லைட்டாக மட்டும் குக் ஆகினா போதும். அப்படியே இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு ஒரு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கனை அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே சைடில் லைட்டாக கொதிக்க விடுவோம். ஸோ ஒன்ஸ் இருந்துச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்போன்னு சொல்கிறேன். அப்படியே லைட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு செட் ஆக விடுவோம் கொஞ்சம். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ சீரக சம்பா ரைஸ்னால 2 கப்பு ரைஸ்க்கு 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். என்னதான் நம்ம வெயிட் கடை சொன்னாலுமே நம்ம இப்போ வந்துட்டு ரைஸ் வந்துட்டு அளந்து யூஸ் பண்ணுங்கள். 1/2 kg வாங்கிட்டு வந்தாலும் சரி, எந்த பாத்திரத்தை எடுக்கிறீங்களோ அதுக்கு இப்போ ஒரு கப்பு வந்துச்சுன்னா அதுக்கு 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ அது நீங்கள் எந்த பவுல் வேணால் மெஷர் பண்ணலாம். இப்போ தண்ணி ஊற்றும் போது 1க்கு 2 ரேஷியோ மட்டும் கரெக்டாக ஊற்றணும். இப்போ நான் எடுத்த ரைஸ் வந்துட்டு 2 கப்பு வந்துச்சு நான் எடுத்த பவுலில். ஸோ அதுக்காக இப்போ 4 பவுல் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறதில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா 4 கப்பு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அப்படியே லைட்டாக இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்ஸ் இந்த வாட்டரை வந்துட்டு கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு நம்ம அப்போ உப்பு செக் பண்ணுவோம். அந்த டைமில் தான் உப்பு செக் பண்ணணும். உப்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு பொடி கூட இருக்கணும், லைட்டாக கறிக்குது அந்த ஃபீல் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எதுவுமே பண்ண போதில்லை. அப்படியே இது வந்துட்டு கொதிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி மசாலா வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் சால்ட்டு செக் பண்ணிட்டேன். இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு பொடி வந்துட்டு கூட தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ரைஸை வந்துட்டு இது கூட போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஜீரக சம்பா ரைஸ் 1/2 kg வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல் வீட்டில் ரைஸ் வைப்போம்ல, ஒரு இதுக்கு 2 விசில் அந்த மாதிரி கணக்கு இருக்கும்ல, அதேமாரி இப்போ நான் சொல்கிறேன் ஜீரக சம்பாவுக்கு வந்துட்டு 2 விசில் விடணும். நார்மல் ரைஸ் கணக்கு மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸு வேகாது, அப்புறம் வரையாக வந்துடும். ஸோ இப்போ அடுப்பை மூடி போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுப்பை மூடி போட்டு விட்டுட்டு 2 விசில் கரெக்டாக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கறி எல்லாம் ஒட்டுக்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அடுத்தது ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே நல்லா வச்சு அழுத்தி மூடி விட்டுருவோம். அதேமாரி விசில் வந்ததுக்கப்புறம் உடனேவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதோட ஏர் வந்து அதுவாக தானாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டு இதோட இந்த ஏர் வந்துட்டு அதுவாக போகிற வரைக்குமே வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கீ வேணும்னா கீ இருந்தால் கீ அப்போ அப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட ஏர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், இனி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட தண்ணியும் நிற்காது, ரைஸும் வந்துட்டு பர்ஃபெக்டாக குக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உதிரியாக தெரியும். ஸோ தண்ணி இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி விட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணின்றது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், சைட்லேருந்து தான் பிரியாணியை மிக்ஸ் பண்ணணும். எந்த பிரியாணி மிக்ஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அப்படியே சைட்லேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் தெரியும், சிக்கனும் வந்துட்டு நமக்கு பஞ்சு போல் வந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உடஞ்சி போகிறது. ஸோ அப்படியே இந்த மாதிரி சைட்லேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். ரைஸும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உதிரியாக அந்த அளவுக்கு இருக்குதுன்றது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சைட்லேருந்து. ஏன்னா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரே அடியாக இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான குக்கர்லேயே செஞ்ச சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரெசிப்பியில் கொஞ்சம் கூட மாற்றம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு ஏதாவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.